Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா CNC மிஷினில் டர்னிங் டூல் எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இதுதான் டரட்டுன்னு சொல்கிற டூல் போஸ்ட்டு டரட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிற இந்த பிளாகு. அதுக்கப்புறம் இந்த என் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், இது வந்து டர்னிங் டூல்னு சொல்லுவாங்க. அதாவது CNC மிஷினில் டர்னிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டர்னிங் டூல்னு சொல்லுவாங்களா, அந்த டர்னிங் டூல் தான் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன். இந்த டர்னிங் டூலை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரப்போகிறேன். இப்போ இந்த டர்னிங் டூலில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டர்னிங் டூல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெக் இருக்கும். அந்த ஸ்பெக்கை வச்சு தான் நீங்கள் வந்து இதில் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டர்னிங் டூல் வந்து எப்படி சென்டராக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கணும். இப்போது இந்த டூலை வந்து இந்த பொசிஷனில் நான் இப்போ வச்சுருக்கேன். வைக்கும்போது பாருங்கள், இப்போது இந்த கட்டிங் எட்ஜும் இந்த இதுவும் பார்த்திங்கன்னா டரட்டோட அந்த சென்டர் பாயிண்ட்டும் இன்செட் போட்டிருக்கோம்ல, அந்த டர்னிங் டூலோட இன்செட் போட்டிருக்கோம்ல, அந்த இன்செட்டும் சென்டராக வரதா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் இப்போது இன்செட் வந்து அவுட் சைடில் வர்ற மாதிரி செட் பண்ணணும். இப்போது இப்படி தலைகீழாக கவுத்தி நீங்கள் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சிங்கன்னா டர்னிங் பண்ணாது, இது வந்து ராங்கு. அதுக்கப்புறம் இப்படி திருப்பியும் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிடக்கூடாது. மேலேயும் செட் பண்ணிடக்கூடாது, கீழேயும் செட் பண்ணிடக்கூடாது. இப்போது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா பின்பக்கமாக பட் பண்ணியிருக்கணும். இப்போது டரட்டில் இந்த பின்பக்கமாக இந்த டூலோட பேக் சைடு வந்து பட்டிங்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த டரட்டோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும். அதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த டரட்டோட சென்டர் பாயிண்ட்டும் டூலோட கட்டிங் எட்ஜும் கட்டிங் பாயிண்ட்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த டரட்டோட சென்டர் பாயிண்ட் இதுதான் வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த டர்னிங் டூலோட இந்த கட்டிங் எட்ஜும் ஒரே சென்டர் இப்படி உள்ளே வச்சோம் அப்படின்னா ஒரே சென்டராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க, ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது சென்டர் பாயிண்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த டூல் கரெக்டாக சென்ட்ரேட் ப்ராப்ளம் இல்லாமல் டர்னிங் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றி வச்சுருக்கீங்க, இப்போ 0.1 தப்பாக வருது, சென்ட்ரேட் வருது அப்படின்னா, இப்போ டர்னிங் பண்ணும்போது நடுவில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வருது அப்படின்னா சென்ட்ரேட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து சிம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இப்போது இந்த மாதிரி டர்னிங் டூலை வந்து இந்த மாதிரி கீழே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே வந்து டூலை இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து டாப் கிளாம்ப் இருக்கும். இந்த கிளாம்பை வந்து போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த கிளாம்புக்கு மேலே வந்து பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணும்போது இந்த டூல் வந்து லாக் ஆகி நிற்கும். அதுக்கு நம்ம அலாங்கி யூஸ் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து எல் டைப் இருக்கும், டி டைப் இருக்கும், டேப்பர் டைப்பும் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த மிஷினில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டைப்பில் நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டூலை நான் பேசிக்காக இப்போ நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஷனில் நான் வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கே நேராக சென்டராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாற்றியெல்லாம் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மாற்றி வச்சிங்கன்னா இந்த டூல் வந்து சென்ட்ரேட் இல்லை பாருங்கள், கட்டிங் எட்ஜும் இதுவும் சென்டராக இல்லை பாருங்கள். இந்த மாதிரி சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாம்பை வந்து இந்த ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வி டைப்பில் இருக்கும். இந்த வி டைப்பில் இருக்கிறது வந்து கரெக்டாக அந்த வி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பின்னு மாதிரி இருக்கும், அந்த பின்னில் வந்து லொக்கேட் ஆகிற மாதிரி மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாகையும் அந்த பிளாகையும் டாப் சைடில் வர்ற மாதிரி மாட்டணும். அந்த சின்ன பிளாக் வந்து டாப் சைடில் வர்ற மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து கீழே வர்ற மாதிரியும் வச்சுட்டு இந்த 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6mm அலாங்கி ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே லைட்டாக டைட் பண்ணிங்க அப்படின்னாலே இது வந்து அந்த சின்ன பீஸ் வந்து வெளியே வராது. அதில் வந்து லிப்பன் ஸ்க்ரூ இருக்கிறதுனால அந்த இது வந்து ஸ்லாட்டை விட்டு வெளியில் வராது. நீங்கள் லைட்டாக மட்டும் டைட் பண்ணிக்கோங்க, அலாங்கி வச்சு லைட்டாக டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டர்னிங் டூலை வந்து ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டூலை வந்து வெளியில் வர முடியாது, இது லாக் ஆயிரும். இப்போது இந்த இதை வந்து நீங்கள் நார்மல் டைட் பண்ணிட்டீங்கனாலே அந்த சின்ன பீஸ் வந்து வெளியே வராது, லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டர்னிங் டூலை இந்த மாதிரி இதிலேயே வச்சு செட் பண்ணுங்கள். இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து நீங்கள் வந்து டைட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த டூல் உள்ளே போகாது, அதனால் லைட்டாக லூஸில் தான் இருக்கணும். அதனால்
ரொம்ப இது டைட் பண்ணால் இதோட வித்து வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால தான் அந்த டூல் வந்து உள்ளே போகல. இப்போ நான் அந்த டைட்டை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லூஸ் பண்ணிங்கன்னா அந்த வித்து வந்து அகலம் வந்து அதிகமாகும்போது இந்த டூல் வந்து உள்ளே போகும். இப்போ உள்ளே போகுது. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் டைட் பண்ணணும். இந்த மாதிரி டர்னிங் டூல் வந்து செட் பண்ணுறது வந்து சிஎன்சி மிஷினில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிஎன்சி மிஷினில் டர்னிங் டூல் நீங்கள் செட் பண்ண தெரிஞ்சாலே நிறையா ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து டர்னிங், த்ரெட்டிங், அவுட்ரு த்ரெட்டிங் அந்த இது எல்லாத்துக்குமே இதே பேசிக் மெத்தடில் தான் நம்ம வந்து டர்னிங் டூல் வந்து செட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து சும்மா ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற டூல்ஸ் எல்லாமே இதில் தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் வந்து வெளியே வராது, ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து எதுக்குன்னா, சப்போஸ் இது நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த டூலை எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த நடுவில் இருக்கிற ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அதுக்கான செட்டப்பில் தான் நடுவில் ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து நடுவில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிங்கனாலே அது வெளியே வந்துடும். அதுக்காக தான் அந்த நடுவில் இருக்க ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டூல் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். திருப்பி அதை மாட்டுறப்ப நீங்கள் வந்து அதை வந்து மறுபடியும் பழைய பொசிஷன்லேயே நீங்கள் வச்சுட்டு தான் மாட்டணும்.